ஹலோ யோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026 நம்ம பார்க்க போற காலேஜ் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல யூனிவர்சிட்டி பாரதாசன் யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026க்கு உங்களுக்கு அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பாரதாசன் யூனிவர்சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சிராப்பள்ளி இல்ல திருச்சியில இருக்கு. இல்ல இதுல இருந்து உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்கான ரெகுலர் ப்ரோக்ராம்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது யூஜி பிஜி பிஜி டிப்ளமா சர்டிபிகேஷன்ஸ் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அபிஷியலா இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. இதுல என்னென்ன கோர்சஸ் தான் இருக்கு, இதுல எந்தெந்த கோர்சஸ்லாம் யார் யார் எலிஜிபிள், யார் அப்ளை பண்ணலாம், இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன எப்படி அப்ளை பண்றது, சரிங்களா, என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் வந்துடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருச்சிராப்பள்ளியில இருக்கிற பாரதாசன் யூனிவர்சிட்டியில இருந்து அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-27க்கு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கான உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அபிஷியலாவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பாரதாசன் யூனிவர்சிட்டி பத்தி நம்ம சொல்ல தேவையே இல்லை. பாரதாசன் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NAC A+ கிரேட் வந்து தேர்ட் சைக்கிள் வாங்கியிருக்காங்க. அது இல்லாம இந்தியன் யூனிவர்சிட்டி NIRF ரேங்க்ல 36th ரேங்க்ல இருக்கிறாங்க. இதுல உங்களுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா bdu.ac.in வெப்சைட். வெப்சைட்ல போனோட மேல பார்த்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் 2026-27 யூனிவர்சிட்டி ரெகுலர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணி டைரக்டா உங்களுக்கு அட்மிஷன் பேஜ்க்கு போயிடும். சரிங்களா, உங்களுக்கு அட்மிஷன் பத்தி டீட்டெயிலா சொல்லிருக்காங்க. உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஃபுல் டைம் ப்ரோக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸஸ் மெயின் கேம்பஸஸ்ல தென் அட்மிஷன்ஸ் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் தான். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் நம்ம பண்ணணும். தென் அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்க அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணணும். தென் அதுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். நீங்க சக்சஸ்ஃபுல் அப்ளிகேஷன் வந்தா மட்டும்தான். இதுக்கு நீங்க அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 5th 11th வந்து லாஸ்ட் டேட் சொல்லிருக்காங்க 2 years பிஜி ப்ரோக்ராம்க்கு. தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா BCA தென் பி வெகேஷனல் தென் 5 years அண்ட் 6 years இன்டெகிரேட் ப்ரோக்ராம் தென் யூஜி ப்ரோக்ராம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 12th ரிசல்ட்ஸ் வந்து 15 days டைம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST SCA 250 rupees வரும். தென் அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 500 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதுல என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years பிஜி ப்ரோக்ராம். ஓகேங்களா, 2 years பிஜி ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 years ப்ரோக்ராம் பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஓகேங்களா, பிசிக்கல் எஜுகேஷன்ஸ் இருக்கு. தென் பிஎட் எஜுகேஷன் சார் எம்எட் எஜுகேஷன்ஸ் இருக்கு. MA டெவலப்மெண்ட் ஆஃப் சர்வீஸ், MA எக்கனாமிக்ஸ், MA இங்கிலீஷ், MA ஜெண்டர் ஸ்டடீஸ், MA ஹிஸ்டரி, MA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், then MA Sociology, MA Tamil, then MBA, then MBA Financial Management, MBA International Business, MBA Logistics and Supply Chain Management, MCA Master of Computer Application, then Master of Library and Information Science, then MPA Classical Dances, MPA Folk Dances, Master of Physical Education, then Master of Social Work, ஓகேங்களா, MSc ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், MSc பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி மெரைன், பயோடெக்னாலஜி என்வாயர்மெண்ட், தென் MSc பாட்னி, MSc கெமிஸ்ட்ரி, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc என்வரன்மெண்டல் சயின்ஸ் சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட், MSc ஜியோகிராஃபி அண்ட் ஜியாலஜி, தென் மெரைன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், தென் மெடிக்கல் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜுவாலஜி, தென் 5 years இன்டெகிரேட்டட் பயோடெக்னாலஜி எம்டெக் ப்ரோக்ராம் இருக்கு. தென் எம்டெக் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் 2 years ப்ரோக்ராம் இருக்கு. தென் எம்டெக் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. தென் பிஜி இன்டெகிரேட் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஜி இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து MA ஹிஸ்டரி 5 years ப்ரோக்ராம், MA சோஷியாலஜி, தென் MSc பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், தென் MSc பயோமெடிக்கல் சயின்ஸ், MSc ஜியோகிராஃபி, MSc ஜியாலஜி, MSc லைஃப் சயின்ஸ், MSc மீடியா கம்யூனிகேஷன், MTech Biotechnology 6 years integrated program, then MSc Computer Science Engineering 6 years integrated program, then MTech Geology and Technology Bioinformatics இதுவும் 6 years integrated program. தென் அடுத்து யூஜி ப்ரோக்ராம்ல 3 years யூஜி ப்ரோக்ராம் என்னென்ன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCA ஃபார் டிசபிலிட்டி ப்ரோக்ராம்ஸ் டிசபிலிட்டி கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. தென் பி வெகேஷனல்ல ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, தென் பி வெகேஷனல்ல இம்ப்ரெசிவ் டெக்னாலஜி, then B vocational logistic and supply chain management, then B vocational troubleshooting and maintenance electrical and electronics equipment சொல்லிருக்காங்க. then PG diploma
ஓகேங்களா. பிஜி டிப்ளமா தென் டிப்ளமா சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமால யோகா, ஃபிட்னஸ் மேனேஜ்மெண்ட், தென் பாரதேசன் படைப்புகள், தென் டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட், தென் லேர்னிங், தென் டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்ட் டைம் இருக்கு. தென் டிப்ளமா கோர்சஸ்ல மிஷின் ஆப்ரேட்டர், தென் லெபார்டரி கிளாஸ் ஒர்க்ஸ், தென் போட்டோ எடிஷன், 2D அனிமேஷன், தென் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அசிஸ்டிவ் டெக்னாலஜி, தென் பெரியரியல், தென் சைவ சித்திரம், தென் தமிழ் நெறி, அருட்பெருஞ்ச, தென் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இந்த கோர்ஸ்லாம் டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு. தென் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபேஷன் டிசைனிங், மகாகவி பாரதியார் தாட், பாரத் ரத்னா டாக்டர் அம்பேத்கர் தாட்ஸ், ஃப்ரெஞ்ச், தென் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அசிஸ்டிவ் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் விஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிருக்காங்க. இந்த கோர்சஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கு. சரிங்களா. உங்களுக்கு கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து பிஜி ப்ரோக்ராம்ல இருக்கு. தென் இன்டெகிரேட் ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. சரிங்களா. தென் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க கேண்டிடேட்ஸ் வந்து ஓகேங்களா நீங்க வந்து +2 10th அண்ட் +2 முடிச்சு 3 இயர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா நீங்க வந்து யூஜி ஃபிஃப்த் செமஸ்டரோ செகண்ட் செமஸ்டரோ நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க நீங்க அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் சொல்லுங்க. அவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபிஃப்த் செமஸ்டர் நான் செமஸ்டர் பேட்டர்ல யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தா கூட நீங்க அவங்க அப்ளை பண்ணலாம். தென் அதே மாதிரி அட்மிஷன்ஸ் கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 100+ டியூஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ தென் எஸ்எஸ்சி கேண்டிடேட் வந்து இருக்கும். தென் யூனிவர்சிட்டி 7 days 3 months வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. தென் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அப்ளிகேஷன் சார்ஜஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். 250 rupees எஸ்சி எஸ்சி எஸ்டி தென் அதர் கேண்டிடேட் வந்து 500 rupees வரும். எல்லா ப்ரோக்ராமையும் ஆஃபர் இந்த எனி ப்ரோக்ராம்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறது ரைட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து சில ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கும் அது சொல்லிருக்காங்க. நீங்க கரெக்டாக ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மஸ்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்னா 5 செமஸ்டர்ஸ் தென் ஆல்ரெடி முடிச்சுன்னா கன்சாலிடேட் மார்க்ஸ் கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பேமெண்ட் எல்லாமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான். எல்லா டீடைல்ஸும் நீங்க கம்ப்ளீட்டா மஸ்ட் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி இருக்கணும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிருக்காங்க. தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 6 months இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கன்சல்டேட் மார்க் ஷீட்ஸ் அப்படி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா யூஜி 5 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே டாக்குமெண்ட்டாக பிடிஎஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டிஜிட்டல் காப்பியோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஸ்பெஷல் சர்வீஸாக எக்ஸர்வீஸ்மெண்ட் கேண்டிடேட் தென் ஸ்போர்ட்ஸ் இது மாதிரி அப்ளை பண்ணுறதுனா அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறோம் அதுக்கும் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் டிசி டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இன்கேஸ் தேவையில்லை தேவைப்பட்டுச்சுன்னா கேட்பாங்க. தென் இதுதான் கொடுத்துருக்க தகவல். ஓகேங்களா. நீங்கள் வந்து இது பண்ணுறது தென் இதோட பாஸ்போர்டிக்ஸ் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டியோட பாஸ்போர்டிக்ஸ் வந்து பாஸ்போர்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து இருக்கு அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்களா எவ்வளோ ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணணும். ஓகேங்களா. அதே யூனிவர்சிட்டிலேருந்து படிச்சிருந்தா எவ்வளோ பே பண்ணணும். வித்தின் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா எவ்வளோ அவுட் சைடு இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க பிஜி ப்ரோக்ராம் 40 கோர்சஸ்க்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு 3 கோர்சஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் இன்டெகிரேட் ப்ரோக்ராமுக்கு வந்து 7 ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் யூஜி ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தென் அதே மாதிரி பாரதாசன் யூனிவர்சிட்டி செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபீஸ் அதே மாதிரி டிப்ளமா கோர்சஸ்க்குமே எவ்வளோ ஆகும். பிஜி டிப்ளமா யூஜி டிப்ளமா டிப்ளமா சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்சஸ்க்குலாம் வந்து எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் கோர்ஸ் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன பண்ணால் உங்கள் நேம் மொபைல் நம்பர் மெயில் பாஸ்வேர்ட் தென் பாஸ்வேர்ட் 3 பாயிண்ட் பண்ணி கேப்சர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் கொடுத்து உங்கள் மெயில் ஐடி தென் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணி
நீங்க வெரிஃபிகேஷன்ஸ் கோட என்ட்ரி பண்ணி தென் லாகின் கொடுங்க. தென் அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். தென் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணணும். இந்த எஜுகேஷன் டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லலாம். டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபீஸ் அப்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். சரிங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது. நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் சரிங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ரோக்ராமே பிஜி ப்ரோக்ராம் வந்து மே 11th வந்து லாஸ்ட் டேட்டு. தென் அதே மாதிரி பிஜி இன்டெகிரேட் ப்ரோக்ராம் கிளம்பி பண்ணா உங்களுக்கு வந்து 5 எல்லா 5 இயர்ஸ் இன்டெகிரேட் 6 இயர்ஸ் இன்டெகிரேட் எல்லாமே +2 ரிசல்ட்ஸ் வந்து 15 days டைம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இதுதான் வந்து லாஸ்ட் டேட் இதுல சொல்லி மென்ஷன் பண்றது. அதனால வந்து பிஜி ப்ரோக்ராம் அப்ளை பண்றாங்க. மே 11 தான் லாஸ்ட் டேட். இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும் கான்வர்ஸ் ஆன் பண்ணுங்க. அடுத்து எந்த காலேஜ் பத்தி அட்மிஷன்ஸ் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு கான்வர்ஸ்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.